பெண்களுக்கு எதிரான வன்முறையிலே அதே ஸ்டைல் தான். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்குதான்னா நடக்குது, வாஸ்தவம் தான். எல்லா ஆட்சியிலும் நடக்கும், இங்கேயும் நடக்குது. ஸ்லைட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்கான்னா அக்செப்ட் பண்ணலாம். திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்களா? குல்தீப் சிங் செங்கார் மனசாட்சி இருப்பவன், மனசாட்சி இருப்பவர் பதில் சொல்லுவார். குல்தீப் சிங் செங்கார் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார், நீதிமன்றத்துக்கு செல்கிறார். வழக்கறிஞர் கொலை தாக்குதல் நடத்தப்படுகிறார், அவரின் தந்தை கொலை செய்யப்படுகிறார், அவரின் குடும்பத்தினர் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் குல்தீப் சிங் செங்கார் கைது செய்யப்படவில்லை. அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொன்னது, the government standard in this case would force the court to declare that law and order has collapsed in the state. அதுக்கு அப்புறம் ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கைது பண்ணாங்க. இன்னைக்கு எங்க குல்தீப் சிங் செங்கார்? எளிய பில்கிஸ் பானு, they come from good sanskar. மாலை போட்டு வரவேற்றது யார்? கோதராவனுடைய பிஜேபி எம்எல்ஏ. இங்க திமுக எம்எல்ஏ போய் மாலை போடுறானா? இங்க பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை நடந்துச்சு, எவ்வளவு உறுதியான நடவடிக்கை. அண்ணாமலை வெளியே கொண்டு வந்தார், கொண்டு வாங்க, நடவடிக்கை இருக்கா இல்லையா? சிறையில் இருக்கானா இல்லையா? ஆனால் நீங்கள் ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் என்று 75 ஆண்டு கால சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நாரி சக்தி, பெண்கள் சக்தி என்று பேசுகின்ற அதே நாளில் விடுதலை செய்தீர்கள். பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை 2002 நடந்த குற்றத்திற்காக 6 ஆண்டுகள் ஒற்றை வீர சிங்க பெண்மணியாக சட்ட போராட்டத்தை தனிப்பெண்ணாக நின்று நடத்தி 6 ஆண்டுகள் நடத்தி 2008 குஜராத்தில் வழக்கு நடந்தால் அதற்கு நீதி கிடைக்காது என்று மும்பையில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி ஒரு தனிப்பெண்ணாக பெற்ற நீதியிலே 11 பேர் சிறையில் அடைக்கப்பட்டால் அத்தனை 11 பேர்களையும் விடுதலை செய்தது பாஜகவுடைய அரசு. இது திமுக செஞ்சா? பொள்ளாச்சி வழக்கு பேசுவோமா? அரசு வன்முறையை செய்து தடியடி நடத்துது, ரைட்டு. சுடலைய நல்ல எந்திரிச்சு வந்தா நானே டிவி பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு சுட்டது? யாரு? போராடுகின்ற மக்களை துள்ள துடிக்க சுட்டது எடப்பாடி பழனிசாமி. கேட்டா என்ன சொன்னாரு? டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். வேணாங்க, உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சிஎம் ஆக வேண்டியது இல்லை. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது,